வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் 2025 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 எக்ஸாம் பக்கம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் வேக்கன்சி 7535 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதில் மெயினான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி, பிடி, பிஓ எக்ஸாமு. இது எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரவே இல்லை. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸாம் வந்து பிஜி, பிடி, பிஓ எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே தயாரிட்டுப்பீங்க. நீங்கள் யூஜி வித் பிஎட் இருந்தீங்க அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிடி படிப்பீங்க. இல்லை சார் நான் டெட்டு பாஸ் பண்ணல சார் அப்படின்னா பிஜி முடிச்சிருந்தீங்க வித் பிஎட் அப்படின்னா பிஜி படிப்பீங்க. யூஜி வித் பிஎட் அப்படின்னா நீங்கள் பிஓ எக்ஸாம் வந்து படிச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஇடி. ஓகேங்களா? ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு எக்ஸாமு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் இந்த எக்ஸாம் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டுமே நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் அடுத்து வைக்கக்கூடிய இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? அடுத்து வைக்கக்கூடிய இந்த பிடி எக்ஸாம் வந்து உங்களால் எழுத முடியும். ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கும் அடிப்படையான எக்ஸாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் மட்டும்தான். ஸோ இந்த ஆனுவல் பிளானில் இந்த டெட் எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஸோ எல்லாருமே எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே கால் பண்ணி இந்த டெட் எக்ஸாம் வருமா இல்லை வராதா, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டெட் எக்ஸாம் வரணும் அப்படின்னா நமக்கு முதல்ல ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வரணும். ஸோ அந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக டெட்டு வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த டெட் எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பாசிபிளா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டிஇடி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து வச்சாங்க அப்படின்னா அது வந்து டிஆர்பிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட். ஏன் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கும் எஸ்டிடிக்கும் அங்கே போய் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயர்லேயே ஏகப்பட்ட பிஎட் காலேஜ் இருக்குது. ஓகேங்களா? அங்கேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து வந்து போஸ்டிங்கில் போய் சேர்றதுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ரிவைஸ்டு டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஆர்பி அப்டேட் பண்ண ஒரு ஆனுவல் பிளானர் 2022. இந்த ஆனுவல் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 7 எக்ஸாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 டெட் நமக்கு வச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த ஆனுவல் பிளான் என்னென்ன எக்ஸாம்னு வரிசையாக பார்த்துக்காங்க. ஓகேங்களா? 9494 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறதா இந்த ஆனுவல் பிளான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்டேட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 அப்டேட் பண்ண ஒரு ஆனுவல் பிளானர். ஸோ இந்த ஆனுவல் பிளானரை அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மேலே பாருங்கள், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை 6,06,000 வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஃபார் த போஸ்ட் இன்க்ளூடட் இன் த டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே பாருங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த பிளானுக்கும் இங்கே இருந்த பிளானுக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் இருக்குது, 7 எக்ஸாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் இருக்குது, 8 எக்ஸாம் இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,494 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 13,785 இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? பிடி அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் நம்பிக்கையாக இருங்க. மேபி ரிவைஸ்டு ஆனுவல் பிளான் வரலாம் அல்லது வராமலும் போகலாம். டெட் எக்ஸாம் வரலாம் வராமலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூஜி வித் பிஎட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் டூட்டி இந்த டெட் எக்ஸாம் எப்போ வந்தாலும் சரி எழுதி பாஸ் பண்ணுறது தான் உங்களுடைய முதல் வேலை. ஏன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டிஆர்பி அடுத்ததாக அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களால் எழுத முடியும். இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண அப்படின்னா கூட இந்த டெட்டு பாஸ் ஆனது கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வருதோ வரலையோ நீங்கள் இந்த எக்ஸாமை முதல்ல வந்துச்சு அப்படின்னா முடிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ மேபி இந்த இயர் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்டிங்லேயே இந்த எக்ஸாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இந்த இயர்லேயே எண்டில் சப்போஸ் வந்து எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே பார்த்து டிஆர்பியை பார்த்து, ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டிஆர்பிக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வைக்கிறது பரவாயில்ல தானே, ஏன்னா டெட் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இன்கம்.
ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க, அது மூலமாக எக்ஸாம் ஃபீஸ் வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு இன்கம். ஸோ இந்த எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இங்கே பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்டிடி எழுதலாம், பிடி வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதை நினச்சிக்கிட்டு மேபி எக்ஸாம் வைக்கலாம் அல்லது வைக்காமல் போகலாம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் டீச்சர்ஸ், ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாளாக படிக்க முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 90 டேஸ் டைம் தருவாங்க. இந்த 90 டேஸில் வந்து டெட்டுக்கு படிக்க முடியாது, ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இந்த டெட் எக்ஸாமுக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் சரி உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஆனது வச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் 14லேருந்து பாருங்கள் 2025. ஓகே, இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டெட் எக்ஸாமுக்காக ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸு நான் படிக்கணும் அப்படின்னு எண்ணமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வருமா வராதா, ஓகே வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து எப்போ இருந்தாலும் டெட்டு வரப்போகுது, அந்த எக்ஸாமை நீங்கள் முன்னாடியே படித்து எக்ஸாம் எழுத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ரிவைஸ்டு ஆனுவல் பிளான் வரலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மைண்டுக்கு தோணுது. ஸோ மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரிவைஸ்டு பிளான் வந்திருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. டிஆர்பி பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம சேனல் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி வீடியோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.